இந்த வீடியோவில் ஹோல் வீட்டில் டீ கேக் எப்படி பண்ணுறது முழுக்க 100% கோதுமை. நான் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக கந்தசாரி சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒயிட் சுகர், ஜாக்ரி பவுடர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் டெக்ஸ்சர் பாருங்கள், இந்த சுகர் யூஸ் பண்ணுறதுனால நல்லாவே வரும். ஒயிட் சுகரில் என்ன டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட் கிடைக்குமோ அதே மாதிரி டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட் நீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் இதை ஹெல்த்தின்லாம் சொல்ல மாட்டேன். மைதாவுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளோதான். சரிங்களா? சரி, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சாஃப்ட்னஸ் பாருங்கள். ஹோல் வீட் ஃப்ளார் வந்து 160 கிராம் எடுத்திருக்கேன். மில்க் பவுடர் 15 கிராம். இது வந்து டேஸ்ட் வந்து ரிச் ஆகிறதுக்காக, ரிச்னஸ் கொடுக்கும். கார்ன்ஃப்ளவர் 15 கிராம். கேக் நல்லா சாஃப்டாக வரதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். பேக்கிங் பவுடர் 1.5 டீஸ்பூன். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். இது வந்து அரை கிலோக்கான நம்ம ரெசிபி. இது டீ கேக் வரும். சரிங்களா? 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையோட வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். எப்போதுமே வெள்ளைக்கருவில் மஞ்சள் கரு கலந்துராமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் பவுலில் ஈரம் இருக்கக்கூடாது. ஒரு ட்ராப் ஈரம் இருந்தாலும் எக்கு நல்லா விப் பண்ண முடியாது நம்மளால். முட்டையோட மஞ்சள் கருவில் வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், சால்ட் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ எக் ஒயிட்டை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணும். ஒரு ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நல்லா ஃப்ளஃபியாக நல்லா நுரைச்சி வரணும். மைக்ரைன் ஓகேங்களா? இந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃப் பீக் வரணும். இப்போ நம்ம கந்தசாரி சுகரை 165 கிராம் எடுத்துருக்கேன். அதை நல்லா ஃபைன் பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபைனாக ஆட் பண்ணாமல் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், பட் டைம் எடுத்துக்கும் பீட் பண்ணுறப்ப. சரிங்களா? ஸோ ஓவர் மிக்ஸும் பண்ணிடக்கூடாது. பீட்டரை நம்பர் 1 ஸ்பீடில் வச்சுட்டு அப்படியே ஸ்லோவாக 1, 2 அதுக்கு மேலே போக வேண்டாம். நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. அந்த சர்க்கரை நல்லா கரையணும். அந்த மாவு எடுத்து கையில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, மஞ்சள் கரு, வெண்ணிலா எசன்ஸ், ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு அதை ஒரு டைம் பீட்டரில் நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த எக் ஒயிட்டோடு அதை ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கார்ன்ஃப்ளவர், மில்க் பவுடர் போடணுமா? போட்டால் தான் நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லா கிடைக்கும். கார்ன்ஃப்ளவர் ப்ளே மேஜர் ரோல். ஓகேங்களா? ஆயில் பார்த்திங்கன்னா 120 ml ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வாசனை இல்லாத ஆயில். சரிங்களா? ஆயில் யூஸ் பண்ணி எதுக்காக நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆயில் எப்போதுமே ஆட் பண்ணிடுவேன்னா, நம்ம லாஸ்ட்டாக ஆயில் ஆட் பண்ணும்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலைன்னா அது அடியில் போய் செப்பரேட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் ஆயில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லா ஈவனாக எல்லா சைடுமே நம்மளுக்கு வந்து மிக்ஸ் ஆகிடும். பீட்டரை நம்பர் 1 ஸ்பீடுக்கு மேலே ஏற்ற வேணால் நம்பர் 1 ஸ்பீட்லேயே நல்லா பீட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஹோல் வீட் ஃப்ளார், மில்க் பவுடர் அண்ட் கார்ன்ஃப்ளவர் இது எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம வந்து சலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சலிச்சணும். இது வந்து வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு. சரிங்களா? வீட்டில் அரைச்சதுன்னா கோதுமையை நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சது. சரிங்களா? ஒவ்வொரு கோதுமை மாவு ஒவ்வொரு விதமான தண்ணி இழுக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு பால் பார்த்திங்கன்னா 110 ml தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு வந்து அந்த கோதுமை மாவை பொறுத்து 110லேருந்து 120 ml பால் தேவைப்படும். கண்டிப்பாக வினிகர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணும். அந்த கேக்கோட சாஃப்ட்னஸ் சூப்பராக எடுத்து கொடுக்கும். அந்த வினிகர் ஆட் பண்ணுறது மஸ்ட். டீஸ்பூன் நார்மல் வினிகர், ஆப்பிள் சிடர் வினிகர்லாம் வேணால் நார்மல் வினிகர். ஓகேங்களா? டபுள் ஹேஸ் பிராண்டு நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து பீட்டரில் மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு ஓவர் மிக்ஸ் ஆகுதுன்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஸ்பேட்டுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எனக்கு பீட்டர் யூஸ் பண்ணியே பழக்கமாயிடுச்சு. ஸோ கடைசியில் மாவு கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா பால் ஊற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் யூஸ் பண்ணணும். வேறு எதுவுமே உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காது. ஆக்சுவலி 1/2 kgக்கு 8 inch டின் கரெக்டாக இருக்கும். நான் வந்து 9 inch டின்னில் ஊற்றிருக்கேன். எனக்கு வந்து ஹைட் அந்தளவுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக நான் இது வீட்டு யூஸ்க்காக தான் பண்ணேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நார்மலாக வெளில சேல் பண்ணுற மாதிரினா 8 inch ஸ்கொயர் டின், 8x8 inch கரெக்டாக இருக்கும். 1/2 kgக்கு. ரொம்ப ஹைட் வரும்னா 7x7 inch வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? 180 டிகிரியில் 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு போத் ராட் ஆன் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கலர்லாம் நல்லா வரணும்னா போத் ராட் ஆன், டோஸ்ட் மோடில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பேக் மோடில் பேக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு பேக் மோடே கரெக்டாக இருக்குது டெக்ஸ்சர் அண்ட் கலர்னாலும் ஓகே. கீழே பாட்டம் ராட் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு பேக் பண்ணுறதுனாலும் பேக் பண்ணிக்கலாம். டெக்ஸ்சர்லேருந்து டேஸ்ட்லேருந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோம் பேக்கர்ஸ் உங்கள் மெனுவில் கண்டிப்பாக இந்த டீ கேக் ரெசிபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆன்லைன் கிளாஸுமே எடுக்கிறோம். எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்டில். அதே மாதிரி ப்ரௌனி கட்டர் ட்ரேவும் சேல் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எது வேணுனாலும் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளாஸ் டீட்டெயில்ஸும் கேட்டுக்கலாம். என்ன ஒரு பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். கிளாஸுமே ரொம்ப அஃபோர்டபுள் தான், ப்ரீ ரெக்கார்டட். பட் என்னோடய வாட்ஸ்அப் சப்போர்ட் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம்.
உடனே ரிப்ளை வந்துடும். ஸோ லைஃப் டைம் ஆக்சஸ் தான் எல்லா வீடியோஸும். இந்த கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணால் எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே நான் கிளியராக சொல்லுவேன். இந்த மாதிரி கட்டர் ட்ரே நம்பர் 1 குவாலிட்டியில் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பரான ரெஸ்பான்ஸ் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டே இருந்து. இது மாதிரி பேக்கிங் மெட்டீரியல்ஸுமே நம்மக்கிட்ட எல்லா டைப்ஸ் ஆஃப் டின்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஆர்டரை எப்போ வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள்